மகா கல்யாணம் அடுத்த ப்ரோமோவில் எப்படியும் கோடீஸ்வரி வந்து மகா ஐஸ்வர்யா பிரபா கூட வந்து சேர்ந்துட்டாங்க. கோடீஸ்வரி சொல்கிறாங்க, பிரபா கல்யாணத்தை நிறுத்தினது யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சித்ராதேவி அனாமிகா பக்கத்தில் போய் சொல்லிட்டு வராங்க. அவங்கள கண்டுபிடிச்சி அவ்வளோதான், நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சித்ராதேவி அனாமிகா ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் கோடீஸ்வரி சூர்யாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த சங்கீதா இதை தனியாக செஞ்சுருக்க முடியாது, கண்டிப்பாக வேறு ஆள் துணை வேணும், அது வந்து யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அவள் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணான்னு அதை அந்த கண்டுபிடிச்சி அந்த நம்பரை பார்த்துட்டோன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் செக் பண்ணி பார்த்து ஒரு பையனோட நம்பரை எடுக்கிறாங்க. அவனுக்கு வந்து ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து ஒரு பரிசு விழுந்திருக்கு, உங்களுக்கு நேரடியாக நாங்கள் தரணும், உங்கள் அட்ரஸை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவனையும் நம்பிட்டு அட்ரஸை கொடுக்குறாங்க. அங்கே வந்து சூர்யாவும் கோடீஸ்வரியும் போகிறாங்க. போயிட்டு வந்து சூர்யா ஒரு அடி கொடுக்குறாங்க அவனுக்கு. இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்க தான், ஒருத்தங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு கோடீஸ்வரியும் சூர்யாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.